நிறைய வந்திருக்கா. ஆமாண்டா, எனக்கு பிடிச்ச படம்னு சொன்னா விடிவி வினய் தாண்டி வருவாயா. அந்த படம் நம்ம கூட ஒண்ணா பார்த்தோம். எத்தனை வாட்டி ரிவ்யூ பண்ணிருக்கோம் அதை நம்ம உட்கார்ந்து சேர்ந்து. அந்த படத்தை பத்தி மொத்தம் இல்ல, பட் அந்த படத்தோட பாட்டு ஐ திங்க் இந்த வருஷத்துலயே வந்ததுலயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர்னா வினய் தாண்டி வருவாயா. கண்டிப்பா. பிகாஸ் அவருக்காக கேள்விப்பட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியே வர முடிக்க இந்த கதையை தான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே ஜெஸ்ஸின்னு அந்த பொண்ணு பேரு கூட ரியல் பேரு. எல்லா இன்டர்வியூ பார்த்தேன்டா டிவில. அந்த ஜெஸ்ஸி கேரக்டர் உண்மைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கணேஷ் சார் கூட சொன்னாரு. எஸ், கணேஷ் கூட வந்து ஒரு உண்மையான கேரக்டர். எஸ் ரைட். பட் கௌதம் பாவம் தான். காதல்ல தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். காதல்ல தோல்வி அடைஞ்சாலும் அவர் வந்து இந்த படத்தை அவர் காட்டியிருக்காரு பத்தியா. அந்த வினய் தாண்டி வர எஸ் த எண்டிங் திஸ் மூவி இஸ் ஃபார் யூ ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி அந்த சீன் ஒன்று வெட்டியிருக்காங்களா? எஸ் எஸ், நடுவரல் காட்டிட்டு. நானும் கேள்விப்பட்டேன். ஜெஸ்ஸி காடி ஏறி போனோட கடைசியா ஜெஸ்ஸி எனக்கு நடுவரல காட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சிம்பு சொல்லுவாரு. இந்த டைலாக் இருந்துச்சு. பட் படம் வழியாமோ டைலாக் மாத்திட்டாங்க டோட்டலா. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா நல்லா 2-3 மாசம் தாக்கிடுச்சு. ஆக்சுவலி அந்த இம்பாக்ட் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு அந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர். எஸ், ஐ லவ் அந்த பேர் வரும். ஃபர்ஸ்ட் மியூசிக் அண்ட் தென் தி கிளைமேக்ஸ் மியூசிக். முக்கியமா அந்த படத்துல 2 பாட்டு என்ன கேட்டா இந்த வருஷத்துலயே பெஸ்ட் பாட்டுனா அந்த 2 பாட்டு. ஒசானா அண்ட் மன்னிப்பையா. ஆரோமாலி கூட ஆரோமாலி அது கூட லேட்டஸ்ட் ஸ்பெஷல் எடிஷன் வந்து பாத்தியா? விடிவி ஸ்பெஷல் எடிஷன். ஸ்ரேயா கோஷல் கம்மிங் பண்ணிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சோ விண்ணை தாண்டி வருவாயா, that's gonna be a best movie of the year. Then எந்திரன் என்ன சொல்றது? எந்திரன் அதுவும் ரஜினி வந்து உண்மையா இந்த படத்துல நான் சொல்லணும்னா அவரு வில்லனா நடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஐ திங்க் அபவுட் 20 years அது முன்னாடி நிறைய வாட்டி வில்லனா நடிச்சிருக்காரு. சோ டபுள் ரோல் நடிக்கிறது கூட அவருக்கு புடிச்சல. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடிச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. அண்ட் தென் சங்கரோட டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மான், ஐஸ்வர்யா ராய், கலாநிதி மார் இவங்கெல்லாம் ஒன்னா வந்தோட வைரமுத்து கர்கி அவரோட சன்னு. சோ எல்லாமே ஃபில்ல இருக்கிற எல்லாமே பெஸ்டா இருக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணி செஞ்சனால இன்னும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர். சொல்லுங்க. ரஜினி அந்த ஓப்பனிங் சீன்ல பீஸா எடுத்துருப்பாங்கடா. அத எந்த சீன் சொல்றீங்க? ஓ அந்த காடி. எஸ், ரோபோ. இன்ட்ரோவே இல்ல ரஜினிக்கு. வித்தியாசம். நார்மலா எல்லா படத்துலயும் ரஜினிக்குனா ஸ்டார்டிங்லயே ஒரு பெரிய பாட்டு. அதுவும் எஸ்பி பாலாடா பாடுவாரு. இதுலயும் அந்த ஓப்பனிங் சாங் புரிய மணிரா கூட எஸ்பி பாலாடா பாடி இருந்தாரு. பட் ஒரு டோட்டல் ஒரு ஓப்பனிங் சாங் மாதிரியே இல்ல. அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஓட விட்டுருவீங்க அந்த பாட்டை. இந்த படம் வந்து நான் தியேட்டர்ல ஸ்பெஷல் சீட்ல ஸ்கிரீன்ல பார்த்தேன். ஸ்பெஷல் கிளாஸ் கோல்ட் கிளாஸ் சொன்னாங்க. மிட்வேலில இந்த வாட்டி நான் எங்க கடைசி 2 பேர் தான் தியேட்டர்ல ஃபுல் ஸ்கிரீன் எனக்கே போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் உண்மையா அருமையா இருந்துச்சு இந்த படம். இந்த படத்துல அவரோட ஆக்டிங் கூட பிகாஸ் ஸ்டார்டிங்ல வந்து ரஜினி வந்து ஒரு வில்லனா இன்ட்ரோஸ் பண்ணி விட்டது கே பாலச்சந்தர். சோ அவர் வந்து ரஜினிக்கு சங்கருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. அதுல நான் பார்த்திருந்தேன். நான் வந்து ரஜினி வந்து ஒரு வில்லனா ஆக்குனேன், பட் யூ மேட் ஹிம் வர்ஸ். சோ அவர் வந்து இதை வந்து எந்த விதத்திலயும் அவர் வந்து இதை பத்தி கேவலமா பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வில்லனா தான் காட்டியிருந்தேன், நீ இன்னும் கொடூரமா காட்டியிருக்க. தட் மீன்ஸ் பாராட்டியிருக்காரு. சூப்பர் ஆக்டிங். உண்மையா அந்த படத்துல வந்து நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ரொம்ப நல்ல சித்தியா இருக்கும் போது அவர் வந்து சொல்லுவாரு கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்கும் போது கடவுள் இருக்காரு, நம்மள படிச்சவர் தான் கடவுள், என்ன படிச்சவர் வந்து டாக்டர் வசீகரன், சோ அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அவருக்கு வந்து அந்த ரேட் ஷிப், சோ அந்த இது 2.0 அப்படி மாறினோட வில்லனா மாறினோட அந்த கடவுளையே அவர் அழிக்க பாக்குறாரு பாத்தீங்களா. அது அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் கூட அந்த டிஸ்மெண்டல் பண்ணும்போது அதுல வந்து அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, காட்லிச்சா நட்டு கல்றோம் சொல்லுவாங்க, கல்திருச்சு பாரு. அது வந்து காமெடியா இருந்தாலும் பட் வந்து அது வந்து காமெடியா இருந்தாலும் ஐ திங்க் சூப்பர் டைலாக். அப்படி ஒரு டைலாக் நீ பார்த்தனா எல்லாரும் அது இந்திரன் படத்தாதே சிட்டி வில்லன் ரஜினி பத்தி வர. ஆனா அந்த சயின்டிஸ்ட் ரஜினி பத்தி யாரும் ரொம்ப பேசல. பிகாஸ் நோட் பண்ணி பார்த்தனா அவர் இவ்வளவு யூத்தா இருக்கிறது அந்த ரோட்ல. சும்மா இதுல வந்து ரஜினி மாதிரி ரஜினி என்ன இவ்வளவு யூத்தா அந்த சயின்டிஸ்ட் ரோட்லயே தெரியல. அவ்வளவு யூத்தா இருக்காரு. ஒரு 10-15 வருஷம் யூத்தாவே நடிக்கலாம். உண்மையா நடிக்கலாம். பட் வந்து சயின்டிஸ்ட் ரோல் எதுனால ஃபேமஸ் ஆகலன்னு என்ன கேட்டீங்கன்னா
ஏற்கனவே சிவாஜியில் கூட சேம் கேரக்டர் தான் இருக்கிறேன். இதே மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் கேட்டாங்களா? யா ஃபர்ஸ்ட் ஆஃப் சோ ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதோட பெட்டரா இருக்கு. பட் டிஃபரன்ஸ் தெரியல. பட் வந்து அந்த ரோபோ கேரக்டர்ல வந்து உண்மையா ரொம்ப அருமையா ரஜினி நடிச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன்னா அந்த ரோபோ சிட்டி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு டால்ஸ் எல்லாம் செஞ்சு கடையில் வைக்கணும்னு நினைக்கிறேன். பேட்மேன் டால்ஸ் இருக்கு, ஸ்பைடர்மேன் டால்ஸ் இருக்கு. சிட்டிக்கு ஒன்று செஞ்சா எல்லாரும் வாங்குவாங்க. நானே வாங்கி வச்சிருவேன். கண்டிப்பா ஃபேமஸ் ஆகும். அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் வேற என்ன நல்ல படம்? வேற நல்ல படம் மட்ராஸ் பட்டினம். அருமையான படம். எமி ஜாக்சன் எஸ் ரைட். ரொம்ப ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாவடியா இருந்துச்சு. அது கூட மறக்க முடியாத ஒரு படம் நான் இந்த வருஷத்துல. அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த சீன் மறந்துட்டியா? மறந்துட்டியா அந்த பாட்டு. அது முடிஞ்சோடைய பாட்டு பூக்கள் பூக்கும் தருணம். அது பூக்கள் பூக்கும் தருணம். எஸ் அந்த பாட்டு மறந்துட்டியா அப்படி. எஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து பாக்குற மணிக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா இருக்கும். அவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்கல. பப்ளிசிட்டி வந்து என்ன கேட்ட இந்த மாதிரி படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி தேவை இல்லை. பிகாஸ் இது வந்து டோட்டலா பார்க்க போனா ஒரு ஏற்கனவே டைட்னிங் ஹாலிவுட்ல ஒரு படம் வச்சு டைட்னிங் டோட்டலா அது வந்து பெஸ்ட் லவ் மூவி அப்படின்னு சொல்லலாம் எவர் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு பெஸ்ட் லவ் மூவி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கொஞ்சம் டைட்டானிக் மாதிரி தான் இருந்துச்சு. டைட்டானிக் லகான் ஏறக்குறைய டைட்டானிக்ல இருந்து எடுத்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. பட் இது இந்தியன் ஃபிளேவர்ல இந்தியன் ஃபிளேவர் சூப்பரான படம். ஆரியா சொன்னா பாஸ் கூட பாஸ் என்கிற பாஸ் காமெடி படத்துல நோமலா காமெடி நடிக்கிறாரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல காமெடி. ஏற்கனவே இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் காமெடி மூவி இல்ல. ஏற்கனவே ஒரு ஓரம்போ அதுல கூட காமெடி செஞ்சிருக்காரு. பட் அதோட இது 100% பெட்டரா இருக்கு அந்த படத்தோட. பிகாஸ் அந்த படத்துல வந்து அவர் ஒன்லி காமெடி செய்யல, நிறைய பேர் சுத்தி இருந்தாங்க. எஸ் இந்த படத்துக்கு சந்தானமும் அவரும் என்ன கேட்டா ஃபுல் மூவிக்கு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். சோ இதுல லவ் கூட பண்றாரு அவரு. பட் லவ் வந்து அவ்வளவு பெருசா காட்டுனது இல்ல. இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் படத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க அந்த நண்பெண்டா. அப்புறம் அந்த அலைப்பாய்டியோட டைலாக் கூட ஒரு சீன் சொல்லுவாரு. கீ சீன் அது சூரிய வம்சம் திரும்பி இது பண்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. தென் வேற என்ன கேட்டா 1101 கூட இந்த வருஷத்துல வெளியான ஒரு நல்ல படம் தான் நினைக்கிறேன். பார்த்திபன் ஒரு ரோல் நம்ம ஊர்ல தான் சென்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீன் சென்சர் பண்ணி அந்த படம் நிறைய டிவிடி எடிஷன் வெளியாட்டாங்க. நல்லா இருக்கும். நிறைய பேர் அந்த படத்தை ரசிக்க முடியல. அந்த படத்தை வந்து இந்த உண்மையா நல்ல ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. அந்த மாதிரி ஏற்கனவே பாண்டவர்கள் சோழர்கள் அவங்க ரெண்டு பேரோட சண்டையை பத்தி இது காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் எனக்கே தெரியாது. ஆனா அந்த மூவி பார்த்ததும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நிஜமாலே இந்த மாதிரி ஒரு போர்லாம் நடந்திருக்கான். ஈக துணுவ போல. ஆனா என்னது ஸ்பெஷல் எடிஷன் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் வந்து அவர் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி. இது வந்து நம்ம ஏற்கனவே இந்தியனோட ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அவர் எடுத்து வந்து ஃபியூச்சருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இன்னும் பாண்டவர்கள்லாம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காட்டுறதுக்கு. அவர் என்ன கேட்டீங்கன்னா அவரு ரொம்ப ஆன் ஹிஸ் ஓன் மைண்ட் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுட்டாரு படத்துல. இப்ப அந்த ஒரு பாட்டுல ஏன் உண்மையில ஆசைதான் அந்த பாட்டுல கூட 2 கேர்ள்ஸ் இந்தியன் கேர்ள்ஸ் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கும். இப்ப நார்மலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற ஸ்டோரி தான். பட் ஒரு படமா வரும்போது இட்ஸ் நாட் லைக் இவன் நினைக்கிற நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் கேர்ள்ஸ் கூட தண்ணிங்களா அடிச்சிட்டு ஐ சோ தட். பட் வந்து இப்போ வந்து மக்களுக்கு இப்போ வந்து இந்த படத்தை வந்து நாட் லைக் ஜெனரேஷன் யங்கர் ஜெனரேஷன் இவங்க மட்டும் பார்ப்பாங்க, ஓல்டு ஜெனரேஷன் இவங்க கூட பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த சீனுக்காக கூட படத்தை வந்து வெளியாக்க விடாம கூட வச்சிருக்கலாம். ஸோ ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையா கல்ச்சர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். செல்வராகவன் ஐ ரியலி லவ் த மூவி. உண்மையா நல்ல படம். ஐ ஹோப் யூ வில் கெட் another best award maybe special jury award. இந்த வாட்டி எல்லாம் சங்கர் தான் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் கண்டிப்பா இந்த வாட்டி ரஜினியை தவிர வேற யாரும் இல்ல. அவருக்கு கன்ஃபார்மா பெஸ்ட் ஆக்டர் பேக்ரவுண்ட் வந்து விடிவி பெஸ்ட் பேக்ரவுண்ட் விடிவி தான் கொடுக்கலாம். பட் பெஸ்ட் கோரியோகிராஃப் என்ன கேட்டீங்கன்னா மஸ்ட் கிவ் டு
அரிமாரிமா சாங்கா? அரிமாரிமா சாங் அது வந்து பிரபுதேவா ரொம்ப அருமையா செஞ்சிருந்தாரு. உண்மையா சூப்பர். இன்னொன்னு 100 ரஜினி வந்து அதுல வந்து டூப் போட்டது வந்து ரொம்ப குறைவு. முக்காசி அந்த உண்மையான ரஜினி தான். உண்மையா ரஜினி வச்சு ரஜினி வெரி அது வந்து பிரபுதேவா சொல்லியிருந்தாரு. அவரை பார்க்கறதுக்கு உண்மையா பாவமா இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டெப் இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். பட் அந்த ஒரு ஸ்டெப் அந்த 100 ரஜினி சேர்த்துக்கு 40 நாள் ஆயிரும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரிமாரிமா சாங் ஐ லவ் த சாங். நல்லா இருந்துச்சு. அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அந்த சாங்க்கு. Best movie what do you think? I think Endiran la. Best movie I think ரெண்டு மூவிக்கு கண்டிப்பா போட்டி வரும். Endiran and Madras Pattinam. But எப்படி also nice movie. Yeah, but best movie should go to Endiran. It's a good fight. அடுத்த மாசம் மன்மதன் நம்ம வருது. அது எப்படி இருக்க போகுதுல but I think expectation this is the fourth movie I think combination of K.S. Ravikumar and Kamal Haasan. அவங்க I hope it's a nice movie also. நல்ல படமா இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் படத்துல பார்த்து. மாதவனே திருப்பி இன்னொரு வாட்டி கமல்ஹாசன் கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ சொந்த குரல்ல பேசியிருக்காங்க படத்துல. சொந்த குரல்ல பேசியிருக்காங்க, பாடி இருக்காங்க. கமல்ஹாசன் கூட ஒரு பாட்டு கமல் கவிதைகள் நல்லா இருக்கு. அந்த பாட்டு கவிதை அருமையான கவிதை. But 2010 I think film to Rajini la. Yes, this year is Rajini's year and I'm a Rajini fan. I was a Kamal fan, but I still love the Rajini in this movie. நீங்க செஞ்சது உண்மையாவே இந்த ஸ்டோரி மோட கமல்ஹாசன் எழுதினது. பட் என்ன கேட்டா கமல்ஹாசனோட நீங்க பெட்டரா நடிச்சிருக்கீங்க. I love the movie. Rajini is the best. Rajini is the best. Endiran the best movie of 2010. இத நாங்க மட்டும் சொல்ல, கண்டிப்பா நீங்களும் மனசுல அட்ரா நினைச்சிட்டு இருப்பீங்க. And வாழ்த்துக்கள் Endiran. See you guys. Bye.